நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் இருந்தாலே ஒரு மாசத்தை ஈஸியா ஓட்டிடலாம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 20,000 இருந்தாதான் குடும்பத்தை ஓட்ட முடியுது. இப்பவே 20,000 தேவைப்படுதுன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு உதாரணத்துக்கு மாசத்துக்கு ஒரு 25,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபிளேஷன் ரேட் ஒரு 6% வச்சுக்கிட்டா கூட 20 வருஷம் கழிச்சு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம கையில 90,000 ரூபாய் இருக்கணும். வாழ்க்கை வாழ்றத பத்தி சொல்ல, இப்ப நம்ம எப்படி டீசென்டான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்க்கை வாழ்றோமோ அது வாழ்றதுக்கே 90,000 தேவைப்படுது. அப்ப வாழணும்னா இப்ப அதுக்கான பிளான் நம்ம போட்டுக்கணும்ல. சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன். கர்நாடகால ஒரு வருஷம் படிப்பு செலவுக்கு 7 லட்சம் ரூபாய் ஆகுதான். எத்தனை ஆகுதுன்றீங்க? எல்கேஜி படிக்க 7 லட்சம் ரூபாய். பிகாஸ் எஜுகேஷனுடைய இன்ஃபிளேஷன் ரேட் பார்க்கும்போது 10%. இப்போ ஒரு படிப்பு செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு அதனுடைய செலவு 20 லட்சம் ரூபாய். சோ அதுக்கான பிளான் என்ன பண்ணணும்ன்றதை இப்ப நம்ம கரெக்டா டிசைட் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல கஷ்டப்பட போறது, வருத்தப்பட போறது நாம தான். பயமுடுத்துறதுக்காக சொல்லல. நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் ஃபியூச்சருக்காக, நம்மளோட ரிட்டைர்மெண்ட்காக, இல்லைன்னா உங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கா இருக்கலாம், இல்ல கல்யாண செலவுக்கா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இப்பவே நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும். கோயம்புத்தூரை சேர்ந்த தி க்ரோ ஸ்மார்ட் அப்படிங்கிற டீம் தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ சேனல் பைல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண அந்த டீம் மெம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சம்பளத்துக்கு எவ்வளவு பணம் எதுல சேர்த்து வைக்கணும், என்ன பண்ணா எது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க.